ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். முருகன் என்றாலே அழகு, அழகு, வீரம் மற்றும் ஞானத்தின் சிகரமாய் விளங்குபவர் முருகப்பெருமான். அவருக்கு உகந்த நாளாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானின் நெற்றியில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவண பொய்கையில 6 தாமரை மலர்ல 6 குழந்தைகளாக தோன்றின. 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் தங்கள் குழந்தையாக போற்றி சீராட்டி வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு சரவண பொய்கை வர, அங்கே வளர்ந்து வரும் 6 குழந்தைகளையும் அன்னையாகிய பார்வதி தேவி அணைக்க 6 தலைகளுடன் ஒரு உருவமாக குழந்தை மாறியது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாத்தம் மற்றும் அதோமுகம் ஆகிய 6 முகங்களும் ஒரே உருவமாக மாறி கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்ததால் அவர் கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை பெற்றார். இதனால் மனமகிழ்ந்த அன்னை பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதத்துல கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து யார் முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுடைய இன்னல்கள் நீங்கி எல்லா வளத்துடன் இன்பமாக வாழ்வார்கள் என்று வரமாக அளித்தார். முருகப்பெருமானும் தன்னை வளர்த்த கார்த்திகை தாய்மார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில கிருத்திகை அன்று தன்னை வணங்குவோருக்கு தன்னுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் என்றும் கூறினார். அதன் அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் முருகனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக காட்சி தந்து மகனாக வளர்ந்தது போல கிருத்திகை நட்சத்திரத்தன்று அவனை நினைத்து விரதம் இருந்தால் நம்ம வீட்டுல முருகனே குழந்தையாக பிறந்து வம்சம் தழைக்கும் என்று கந்த புராணம் கூறுகிறது. அந்த வகையில கார்த்திகை விரதம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதிலும் ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை மிகவும் விசேஷமானது. இதற்கு காரணம், ஆடி மாசம் முதல் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. தை மாதம் உத்தராயண காலம் தொடங்குகிறது. தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரும் முதல் கிருத்திகை என்பதால ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக போற்றப்படுகிறது. எல்லா முருகன் கோயில்களிலும் அன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். குறிப்பாக 6 படைகளில் ஒன்றாக போற்றப்படும் திருத்தணியில அன்று பக்தர்கள் காவடி சுமந்து வழிபடுகிறார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு விதவிதமாக முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அன்று காவடி சுமந்து வழிபட்டால் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி அவன் நாமத்தை சொல்லி நெற்றியில திருநீரு தரித்து கொண்டாலே நமது கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவார். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபினி ஓடிவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு. அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் எதிரிகளால் வரும் துன்பம் நீங்கிவிடும், கடன் பிரச்சனைகள் தீரும், காரிய தடைகள் விலகும், புது வீடு அமையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கைகூடும், பிள்ளை வரம் வேண்டி நிற்போருக்கு பிள்ளை பெருமானே மகனாக பிறப்பார். விரதம் இருக்க முடியாதவர்கள் பூஜை அறையில கோலமிட்டு விளக்கேற்றி முருகன் படத்திற்கு பூ வைத்து முருகனின் மந்திரமான ஓம் சரவணபவாய நமக என்பதை 108 முறை உச்சரித்து அவனை வணங்க வேண்டும். பின் நம்மால் செய்ய முடிந்த ஒரு பதார்த்தத்தை, பாயசம், வடை, அப்பம், தினை லட்டு போன்ற ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து பூஜையை முடிக்க வேண்டும். முருகனுக்கு அன்று படைத்த நிவேதனத்தை அக்கம் பக்கத்துல உள்ள சிறுவர்களுக்கு முதலில் உண்ண கொடுத்து பின் நாமும் அதை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் முருகப்பெருமான் அடியார் இச்சையில் எவை எவை உள்ளன அவை அவை தரும் பெருமானே என்று அருணகிரிநாதர் பாடினார் போல நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் உடனே நிறைவேற்றி வைப்பான். இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த ஆடி கிருத்திகை நல்நாளில முருகனை வழிபட்டு எல்லோரும் அவன் அருளோடு எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறோம். முருகா சரணம்.